20,000 வருதுங்கிறப்ப 20,000க்குள்ள தான் நம்ம செலவு பண்ணணும்னு யோசிப்போம். இப்போ இஎம்ஐ கார்டு எல்லாம் வச்சிருக்கப்ப அது நம்ம கை காசு போட்டு கொடுக்க போறது கிடையாது. கிரெடிட் கார்டுங்கிறப்ப அது நீங்க கார்டு ஸ்வைப் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இந்த லிமிடெட் நீங்க அது தேய்ச்சது ஞாபகம் இருந்து கட்டினா உண்டு. அந்த 3 மாசத்துல நீங்க மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே தான் வரும், சேர்த்துக்கிட்டே தான் போகும். ஸோ நம்ம கையில இருந்து கொடுக்குறப்ப நம்மளுமே யோசிப்போம், நம்ம கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா 1000 ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ணோங்கிறது நமக்குமே தோணும். காசு அதிகமா இருந்தாதான் இவ்வளவு செலவு பண்ண முடியல. 1000 ரூபா தான் இருக்குங்கிறப்ப 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்றப்ப அந்த 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி நம்மளும் நல்லா லைஃபை நல்லா தான் லீட் பண்ணுவோம். ₹1,00,000 நான் வாங்கினாலும் பத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு? அவ்வளோ செலவு பண்றாங்க. இப்போ தேவையில்லாம அவங்க மாசத்துக்கு 10 ட்ரெஸ் கூட வாங்கலாம். இல்லை அதிகமாக வீட்டில் சாப்பிடாம அதிகமாக ஹோட்டலில் சாப்பிடலாம். அதிகமாக வெளியே போகிறது அவங்க அதிகமாக இருக்கலாம். ஷாப்பிங் அது இது நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் அது தேவையில்லாமல் இப்போ ட்ரெஸ்ஸுன்னா தீபாவளிக்கு வாங்கினோமா அவ்வளோதான், பொங்கலுக்கு வாங்கணும் அதோட முடிஞ்சு போச்சு. தேவைன்னா வாங்க வேண்டியதான். அப்போ அவங்க அக்கேஷனாக இதாக ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, அப்புறம் எங்கேயோ வெளியே போனோன்னா வாங்குவாங்க, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு அந்த செலவு பத்தாது தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவும் இல்லை. நமக்கு தேவை என்ன, ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறோம், அவ்வளோ எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது. நாங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சோமா, வீட்டில் வேலையை முடிச்சோமா, பசங்களுக்கும் நாங்கள் வாங்கிட்டு போகிறதா ஸ்நாக்ஸ். தேவையில்லாமல் எதுவும் வெளியே வாங்கி தரலனாலே செலவு கம்மியாக தான் ஆகும். இப்போ குறைஞ்சபட்சம் ₹15,000, அதிகபட்சம் ₹20,000 அப்படின்றீங்க. அதிகபட்சம் ஒரு ₹20,000 வருதுன்னா எதுக்கெல்லாம் சுமாராக எவ்வளோ செலவு பண்ணுவீங்கக்கா? சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ₹10,000 செலவாயிடும். வாடகை. ஆமாம், ஏன்னா பசங்களுக்கு எதாவது வாங்கி தரணும், ஸ்நாக்ஸு, உடம்பு சரியில்லை, அது இதுனா எப்படி 10,000 வீடு கண்டிப்பாக செலவாகும். மந்த்லி 10,000 அது கண்டிப்பாக செலவாயிடும் வீடு. அதை தாண்டி மீதி ரெண்ட் வந்துடும் உங்களுக்கு 5,000. மீதி கொஞ்சம் எப்படி எடுத்தோம், ஏன்னா பசங்க மெட்ரிகுலேஷன் படிக்க ஃபீஸ் வந்துடும், எங்களுக்கு பசங்களுக்கு வாங்கி தர்றது அது எல்லாம் வந்துடும். அதுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம மாதம் எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் இதுலேருந்து எப்படி ஒரு 1000 மிச்சம் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா ஏதாவது நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா ஏதாவது செலவு இருக்கும், நம்ம போக வர அது எடுத்து வச்சு தான் ஆகணும். அப்போ ஒரு 15,000லேருந்து ₹20,000 இருந்தாலும் கூட சென்னையில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நாங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருப்போம், வாழ முடியும் தான். ஆமாம், 20,000 வருதுங்கிறப்ப 20,000க்குள்ள தான் நம்ம செலவு பண்ணணும்னு யோசிப்போம். இப்போ இஎம்ஐ கார்டு எல்லாம் வச்சிருக்கப்ப அது நம்ம கை காசு போட்டு கொடுக்க போறது கிடையாது. கிரெடிட் கார்டுங்கிறப்ப அது நீங்க கார்டு ஸ்வைப் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இந்த லிமிடெட் நீங்க அது தேய்ச்சது ஞாபகம் இருந்து கட்டினா உண்டு. அந்த 3 மாசத்துல நீங்க மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே தான் வரும், சேர்த்துக்கிட்டே தான் போகும். ஸோ நம்ம கையில இருந்து கொடுக்குறப்ப நம்மளுமே யோசிப்போம், நம்ம கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா 1000 ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ணோங்கிறது நமக்குமே தோணும். காசு அதிகமா இருந்தாதான் இவ்வளவு செலவு பண்ண முடியல. 1000 ரூபா தான் இருக்குங்கிறப்ப 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்றப்ப அந்த 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி நம்மளும் நல்லா லைஃபை நல்லா தான் லீட் பண்ணுவோம். ₹1,00,000 நான் வாங்கினாலும் பத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு? அவ்வளோ செலவு பண்றாங்க. இப்போ தேவையில்லாம அவங்க மாசத்துக்கு 10 ட்ரெஸ் கூட வாங்கலாம். இல்லை அதிகமாக வீட்டில் சாப்பிடாம அதிகமாக ஹோட்டலில் சாப்பிடலாம். அதிகமாக வெளியே போகிறது அவங்க அதிகமாக இருக்கலாம். ஷாப்பிங் அது இது நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் அது தேவையில்லாமல் இப்போ ட்ரெஸ்ஸுன்னா தீபாவளிக்கு வாங்கினோமா அவ்வளோதான், பொங்கலுக்கு வாங்கணும் அதோட முடிஞ்சு போச்சு. தேவைன்னா வாங்க வேண்டியதான். அப்போ அவங்க அக்கேஷனாக இதாக ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, அப்புறம் எங்கேயோ வெளியே போனோன்னா வாங்குவாங்க, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு அந்த செலவு பத்தாது தான்.